Fifth sum வந்து probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, then find the probability that neither A nor B happen. ஒன்றா A வரணும் இல்லைன்னா B வரணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. பிஎஃப்ஏ வந்து 0.5, பிஎஃப்பி 0.3. இப்போ பிஎஃப்ஏ இன்டர்செக்ஷன் பி என்னென்னு கேட்டிருக்குறாங்க. இப்போ பிஎஃப்ஏ யூனியன் பிங்கிறது ஒன் ஆஃப் பிஎஃப்ஏ யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பிஎஃப்ஏ யூனியன் பி. அடுத்து பிஎஃப்ஏ யூனியன் பினா இது பிஎஃப்ஏ ப்ளஸ் பிஎஃப்பி. அப்போ இது வந்து ஏ யூனியன் பி வந்து ஈக்குவல் டு பிஎஃப்ஏ வந்து 0.5 ப்ளஸ் பிஎஃப்பி வந்து 0.3. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.8. அடுத்து பிஎஃப்ஏ யூனியன் பி டேஷ். ஏ யூனியன் பி டேஷ் வந்து 1 மைனஸ் பிஎஃப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 1 மைனஸ் 0 பிஎஃப்ஏ யூனியன் பி வந்து 0.8 ஈக்குவல் டு 0.2. இதில் வந்து 2 மைனஸ் 0.8 மைனஸ் பண்ணால் 0.2. இப்போ ஏ யூனியன் பி டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1 மைனஸ் பிஎஃப்ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பிங்கிறது வந்து பிஎஃப்ஏ ப்ளஸ் பிஎஃப்பி. அப்போ இது வந்து 0.5, இது 0.3 வந்து 0.8. பிஎஃப்ஏ யூனியன் பி டேஷ்னால் 1 மைனஸ் பிஎஃப்ஏ யூனியன் பி இது. அப்போ இதில் 1 மைனஸ் 0.8னா 0.2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப குட்டி சம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா.